வேத புஸ்தகத்திலே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வேத வசனமும் 17ஆம் வேத வசனத்தையும் நாம் வாசிங்க சத்தம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. தேவன் இந்த வசனங்களை நமக்கு விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக, ஏன் உங்கள் கையில் என் கையில் தெய்வம் இந்த அழகான நேர்த்தியான வேத புத்தகத்தை, அதுவும் அல்லாமல் பாதியாக அல்ல முழுமை பெற்ற வேதமாக உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கிருபை செய்திருப்பதின் காரணம் என்ன? தேவ பிள்ளைகளாகிய நாம் தேறினவர்களாக வாழும்படியாக. எப்படி? தேறினவர்களாக மாறும்படியாக. ஆமென். ஆண்டவரை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட அந்த தினத்திலே நாம் பாவியாயிருந்து ஆண்டவருக்குள்ளே வந்த ஒரு புதிய பேபி போல, ஒரு புதிய விசுவாசியாய், இன்னும் முற்றிலுமாய் தேராதவர்களாக அன்றைக்கு நாம் இருந்திருப்போம். ஆண்டுகள் ஆக ஆக தேறின ஒரு தேவ பிள்ளையாக. சொல்லுங்க பாப்போம், எப்படி தேறி கொண்டிருக்கிற அந்த ஆண்டவருக்குள்ளே அன்றாடம் தேறினவர்களாய் மாற்றப்பட்டு மேலே போகும் பொழுது ஆண்டவரோடு இருக்க போகிற அந்த தினத்திலே முற்றிலும் தேறினவர்களாக நாம் என்ன செய்யப்படுவோம்? மாற்றப்படுவோம். இன்னொரு புத்தகத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், நான் தேறினவன் என்றாதபடிக்கு நான் என்ன செய்கிறேன்? அன்றாடம் ஆண்டவரை இன்னும் அதிக ஊக்கத்தோடு தேடுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். தேறினவர்கள் என்றும் நாம் கூற முடியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேட தேட முந்தின நாளை நாம் சிந்திக்கும் பொழுது நாம் சற்று தேறி இருக்கிறோம், தேறினவர்கள் என்று கூறலாம். ஆனால் முற்றிலும் தேறினவர்கள் என்று கூறிவிட முடியாது. வேதம் அதை சொல்லுகிறது. தேறிக்கொண்டே இருக்க வேண்டுமா? என்னங்க, எப்படி? தேறிக்கொண்டே இருக்க வேண்டுமா? தேர்ச்சி பெற்றவர்களாக மாறுவதே தேவ சித்தம். ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் தேர்ச்சி பெற்றவர்களாக, தேறிக்கொண்டிருக்கிறவர்களாக. போன வாரத்திலே இந்த தேவ வார்த்தையினுடைய முன்னுரையாக பல விஷயங்களை இதிலிருந்து நாம் தியானித்தோம் இல்லையா? ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் முன்னதாக நாம் உயிரற்றவர்களாயிருந்தோம். நாம் உயிரற்றவர்களாக, உலகத்தின் சாபத்திற்கு ஆளானவர்களாயிருந்தோம். பிசாசின் பிடியிலே இருக்கிறவர்களாக, இந்த உலகத்தோடு உலகமாய் ஜீவிக்கிறவர்களாய் நாம் இருந்தோம். ஆனால் ஆண்டவராகி மீட்பர் இயேசு கிறிஸ்து நாம் ஆராதனை சிந்தனையிலே சிந்தித்தது போல ஒரே தரமாக பிரதான ஆசாரியராக உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்திற்கு வந்து மாபெரும் விடுதலையை உண்டு பண்ணினதாய் பார்க்கிறோம். என்னவா? மாபெரும். சொல்லுங்க சத்தமா. என்ன அர்த்தம் அப்படின்னா, தேராதவர்களாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாஸ் பண்ணாதவர்களாய் இருந்த எனக்கும் உங்களுக்கும் அவர் என்ன செய்திருக்கிறார்? என் பிள்ளைக்கு என்ன மார்க் போட போற? பாஸ் மார்க் போட போற. தேர்வு எழுதல, நம்ம அந்த தேர்வின் சூழலுக்குள்ளே அவர் சென்றார். அவர் எழுதி அவர் அந்த காரியத்தில் ஈடுபட்டு உங்களுக்கு எனக்கும்
பாஸ் மார்க் போட்டு உள்ள கூட்டிட்டு வந்துட்டார். உள்ள என்ன செஞ்சிட்டாரு? கூட்டிட்டு வந்துட்டார். கூட்டிட்டு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அல்லது தேவ வீட்டுக்குள்ளே விட்டு விட்டு இனிமேல் நீ என்ன செய்யணும்? நீ தேர்ச்சி பெறணும். ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு ஏற்றவனாய் வாழ்ந்து ஆண்டவர் பேசுகிறதை கேட்டு 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 நீ தேர்ச்சிக்குள்ளாய் செல்ல வேண்டும் என்கிறார். இந்த ஆண்டவரை பற்றி ஒருவேளை இன்னும் சரியாய் அறியாதவர்கள் இங்கு இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு அவர் பேசுகிறார். நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் எல்லாரும் சத்தமா தேர்ச்சி பெற்றவர்களாய். என்ன அர்த்தம்? புதிதான ஆத்துமாக்களோடு என்ன பேசுகிறார்? பாவ மன்னிப்பை இன்னும் யார் பெறவில்லையோ அவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெறாதவர்கள். அவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெறாதவர்கள். உங்களுக்காக உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படி அவர் சிலுவையிலே செய்து முடித்த அந்த தியாகத்தை நம்பி அதை விசுவாசித்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும், இனி நான் அந்த முந்தின வாழ்க்கைக்கு போக மாட்டேன் என்று யார் ஒருவர் வாழ்க்கையை ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லது ஆண்டவருக்குள்ளே வந்தவர்கள். இந்த அனுபவம் இல்லாத ஒருவேளை இங்கு யாராவது இருந்தால் ஆண்டவர் உங்களை அன்பாய் அழைக்கிறார். ஆண்டவர் உங்களை அன்பாய் அழைக்கிறார். பாவ மன்னிப்பை அவர் உருவாக்கி உங்களை அழைக்கிறார். வா மகனே, வா மகளே, என்னிடத்திலே வா, நீ செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னிக்கிறேன். ஆண்டவனுக்கு விரோதமாய் செய்தது எல்லாவற்றையும் நான் மன்னிக்கிறேன் சொல்லி உங்களை அன்பாய் அழைக்கிறார். வாருங்கள். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் பால் அக்கறையாய் இருக்கிறார். உங்கள் பால் அவர் அக்கறையாய் இருக்கிறார். உள்ளே வந்த ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஸ்வீகரித்த பிள்ளைகளாக இங்கே அநேகர் கூடியிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே அநேகர் கூடியிருக்கிறோம். அவர்களை பார்த்து கர்த்தர் பேசுவது என்ன? அன்பு மகனே, மகளே, ஆண்டவரை அறிந்து கிறிஸ்துவுக்குள்ளே வந்த அந்த முதல் நாள் போல் உன் வாழ்க்கை இருக்கலாகாது. அன்றாடம் நீ தேறிக்கொண்டே இருக்க வேண்டும். தேறிக்கொண்டே. போன வாரத்திலேயே ஒரு உதாரணத்தை சொன்னேன். ஒரு புதிதாய் பிறந்த ஒரு பேபி, ஒரு புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை பிறந்த புதிதிலே மிகவும் அதை பார்க்க ஆசையா இருக்கு. இங்க கூட அநேக பேபிஸ் இருக்கிறாங்க இல்லையா? இந்த பிள்ளைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது தூக்கி அப்படியே நம்ம என்ன செய்யணும் போல இருக்குது. கொஞ்சம் போல் அவ்வளவு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா எந்த பெற்றோருக்கும் 5 வருஷம் ஆன பிற்பாடு இதே போல இருக்கணும்னு சொல்லி விரும்ப மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம், 10 வருஷம் ஆச்சு, இன்னும் அப்படியே சின்ன குழந்தையாய், ஆனா பார்க்க நல்லா இருக்குது, நல்லா அழகாய் பேபி, இங்கெல்லாம் உப்பி தூக்குறதுக்கு. ஆனா 10 வருஷம் ஆச்சு. எந்த பெற்றோர் என்ன செய்ய மாட்டாங்க? விரும்ப மாட்டாங்க. தேர்ச்சி பெற வேண்டும், கொஞ்சம் உடம்பு வைக்கணும், கொஞ்சம் growth ஆகணும், கொஞ்சம் அந்த போன் எல்லாம் கொஞ்சம் உறுதியாகணும். இப்ப அதாவது சின்ன குழந்தையா இருந்த பொழுது நான் தூக்குனேன், நான் சாப்பாடு ஊட்டினேன், நான் கூட்டிட்டு போனேன். இப்ப அவனா சாப்பிடணும், அவனா எந்திரிக்கணும், அவனா போகணும். ஆனா அது செய்ய முடியாம இருந்தான்னா அதை ஏற்றுக்கொள்ளவே ஆமாவா இல்லையா? ஆண்டவரை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு
மீட்கப்பட்டு அந்த நாளிலே சிறு குழந்தையாய், எப்படிங்க, சின்ன பேபியாய் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஆவிக்குரிய பேபிஸ், ஆவிக்குரிய பிள்ளைகளாய். நாள் ஆக ஆக, காலங்கள் போக போக, ஆவிக்குரிய அந்த போன்ஸ், அதாவது எலும்புகள் உறுதிப்படணும். என்னங்க செய்யணும்? சத்தமா உறுதிப்படணும், ஸ்ட்ராங்கா மாறணும். பேச்சு அந்த ஒரு அந்த சிறு குழந்தையை போல அல்லாது முதிர்ச்சியாய், பார்வை முதிர்ச்சியாய், சிந்தனை முதிர்ச்சியாய், ஐக்கியமாய் இருப்பதிலே முதிர்ச்சியாய், அந்த ஆவிக்குரிய அந்த குழந்தை மென்மேலும் வளர்ந்திருக்க வேண்டும். கொஞ்சம் சோதிச்சு பார்ப்போமே. ஒரு நிமிடம் நான் உண்மையாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில தேறி இருக்கிறேனா? என் பேச்சிலே முதிர்ச்சி காணப்படுகிறதா? என் சிந்தையிலே முதிர்ச்சி காணப்படுகிறதா? என் பிஹேவியர்ல முதிர்ச்சி இருக்கிறதா என்று சொல்லி ஒரு நிமிடம் ஆராய்ந்து பார்ப்போமா? நான் என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன், நீங்கள் உங்களை. ஒரு நிமிடம். ஆண்டவர் பாருங்க, அவருடைய வார்த்தை வித்தியாசமான ஒரு வார்த்தை. என்ன வித்தியாசமான? என்ன? புதிய பேபிக்களை போல வாஞ்சை இருக்கணும். எப்படி? சிறிது, அதாவது புதிதாய் பிறந்த குழந்தை போல வாஞ்சை இருக்கணும். ஆனா வாழ்க்கை முதிர்ச்சி ஆயிட்டே இருக்கணும். ஒருவன் இந்த சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் மீனிங் என்ன அதற்கு? அஃப்குவாமா வேற மீனிங் என்னன்னு கேட்டேன். அப்ப ஆண்டவரே சொல்றாரு, முதிர்ச்சி வேண்டாம் போல, சின்ன பிள்ளை மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு. அப்படியா? சிறிய பிள்ளைகளுக்கு இருக்கிற சுத்தமான உள்ளம், தூய்மையான அந்த விசுவாசம், சொன்ன உடனே நம்புகிற அந்த தன்மை, பெற்றோரோடு ஒரு சார்ந்திருக்கிற தன்மை, அதெல்லாம் ஒரு சிறு பிள்ளைக்கு இருப்பது போல தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டுமாம். உள்ளான வாழ்க்கையிலே முதிர்ச்சிக்கு நேராய் போய்கொண்டிருக்க வேண்டுமா? ஆகவேதான் சொல்லுகிறார், தேறினவர்களாய் மாற வேண்டும். என்னங்க அர்த்தம்? சொல்லுங்க சத்தமா. அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேராதவர்களாய் இருக்கிறபடினாலே தான் அநேக பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அநேக வீட்டுக்குள்ளே பிரச்சனை, புருஷ மனைவிக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஓயாத பிரச்சனையா இருக்கு. எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு, சாந்தமான குணத்தை பார்க்கவே முடியல. திட்டிக்கிறாங்க, கெட்ட வார்த்தை சொல்லிக்கிறாங்க, சில நேரம் மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இது போக ஆலயத்திற்குள்ளே யார்கிட்டையும் அன்பா இருக்க முடியல. கோபம், எரிச்சல், பொறாமை, போட்டி, வித்தியாசமான உள்ளம். இது போக உலக ஆசைகள், ஆசை அதை இதையும், அந்த உலக விஷயங்களை சிந்திச்சு அது போல நம்ம இருக்கணும், இது போல இருக்கணும் சொல்லி இப்படிப்பட்ட சிந்தனை. இதெல்லாம் இன்னும் நாம் தேரவில்லை என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறது. இன்னும் நாம் தேரவில்லை என்பதை காட்டுகிறது. தேறின மனுஷன் அல்லது அன்றாடம் தேறி கொண்டிருக்கிற மனுஷன் கோபத்தை அடக்குவதற்கு அவன் லேர்ன் பண்ணியிருப்பான். கோபம், எரிச்சலை எப்படி அடக்குவது என்ற அந்த ஞானத்தை பெற்றிருப்பான். தேறி கொண்டிருக்கிறவன், தேறுகிற பாதையிலே போகிறவன், தேறி கொண்டிருக்கிறவன் வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை சச்சரவு உண்டாகிறது போல இருந்தாலும் அந்த சூழலை அழகாய் ஹேண்டில் பண்ணி ஒரு சாஃப்டான, ஒரு நிம்மதியான சூழலை உருவாக்கக்கூடிய ஞானத்தை பெற்றிருப்பான். தேறி கொண்டிருக்கிறவன். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? இன்னும் ஆரம்ப காலங்களில் இருந்தது போல நம்முடைய பேச்சு, நம்முடைய பிஹேவியர் இருக்கிறதா?
ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் உங்களோடு என்னோடும் திட்டமான ஜீவ வார்த்தையை பேசுகிறார். திட்டமான காரணம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேறிக்கொண்டே இருப்பதற்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சொல்லுங்க, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேறி கொண்டிருக்கிறவர்களாய் மாறுவதற்கு தேவையானது என்ன? தேவனுடைய வார்த்தை. நான் போன வாரத்திலே அந்த உதாரணத்தை சொன்னேன். ஒரு மாணவன் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் என்னங்க? ஒரு மாணவன் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான ஒன்று எது? பாட புத்தகம். அந்த பாட புத்தகத்திலே ஒழுங்காய் சிந்தை வைத்து அந்த டீச்சர் அல்லது அவருடைய ஆசிரியர் என்ன டீச் பண்றாரோ, அதாவது அந்த புத்தகத்தில் இருந்து என்ன டீச் பண்ணுகிறாரோ அதை உற்று நோக்கி கேட்டு அதை ஹோம்வொர்க் எழுதி இந்த பிராக்டிஸ் எல்லாம், இந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய அவன் என்ன செய்வான்? தேறிக்கொண்டே எக்ஸாம்ல அழகாய் மார்க் எடுத்துக்கொண்டே இருப்பான். ஒரு மாணவன் தேர்ச்சி பெறுவதற்கு மிக முக்கியமான டூல் பாட புத்தகம். ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை தேர்ச்சி பெறுவதற்கு முக்கியமான டூல் எது? வேதமாகிய பாட புத்தகம். என்னங்க சொல்லுங்க பாப்போம்? வேதமாகிய பாட புத்தகம். யார் ஒருவர் வேதாகமத்திலே சிந்தை வைத்தவர்களாக, தேவ பிள்ளைகள் மூலமாய் பேசுகிற தேவ செய்தியிலே சிந்தை வைத்தவர்களாக உற்று நோக்கி அதை கேட்டு உள்வாங்கிக் கொண்டு அதை அன்றாடம் பிராக்டிஸ் பண்ணுகிறார்களோ அவர்கள் தேர்ச்சி பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் தேறிக்கொண்டே இருப்பார்கள். தேறினவர்களாய் மாற தேவ ஞானம் அதிகமாய் உண்டாக ஆரம்பிக்கும். எப்படிங்க? தேவ ஞானம் தேறினவர்களாய் மாற வேத புத்தகத்தை ஆழ்ந்து படித்து தியானித்து தேவ ஊழியக்காரர் மூலமாய், தேவ பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவர் பேசுகிற ஜீவ வார்த்தைகளை, அந்த பாடத்தை ஆவலாய் உட்கொண்டு அந்த பாடத்தின்படி யார் வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்கள் தேறி கொண்டிருக்கிறார்களாம். தேறினவர்களாய் மாற தேவ ஞானம், மன பலன், வேத வசனங்கள் மூலமாய் உள்ளத்திற்கு தேவையான பலன் கிடைக்கிறது. எஸ்ரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம். பக்கம் 597. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாயிருந்தான். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே. கவனிங்களே, மோசேயின் நியாயப்பிரமாணம் என்றால் வேத புஸ்தகம். அப்போது இருந்ததான அந்த வேத புஸ்தகம், அதிலே தேறினவனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. போருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பாட புத்தகமாகிய வேதத்திலே தேற அந்த புத்தகத்தை படித்து அதை தியானித்து ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேற தேவ கரம் இருந்தா காரியங்கள் எல்லாம் அனுகூலமாய் முடியும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. தேவ கரம் கூட இருந்தால் இந்த வாழ்க்கை சூழ்நிலை பல போராட்டங்கள் உள்ளது இல்லையா? பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள், பல விரோதங்கள் உடைய வாழ்க்கை இது. ஆனால் தேவனுக்குள்ளே
தேறினவர்களாய் மாற மாற ஆண்டவர் உண்டாக்குகிற பிரதான ஆசீர்வாதம் என்ன? தேவ கரம், ஆளுகையின் கரம், ஆதரவின் கரம், சரியான பாதையை காட்டுகின்ற கரம் மேலே இருக்குமா? அந்த எஸ்ரா அருமையான ஒரு தேவ மனிதன். மோசேயினிடத்திலே கர்த்தர் அருளிய அந்த வேதமாகிய நியாயப்பிரமாணத்திலே அவன் தேறினவனாய் இருந்தபடினாலே தேவ கரம். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், போராட்டங்களிலே சிக்கிக் கொள்கிறோம், முட்டி மோதுகிறோம். அந்த கடன், இந்த கடன், அங்கு கடன், இங்கு கடன் என்று சொல்லி, அதே போல வீட்டுக்குள்ளே ஒரு அன்பு, ஐக்கியம், ஒற்றுமை, ஒரு சமாதானம் இல்லாத சூழல், வேலையிலே பிரச்சனை, வீட்டுக்குள்ளே பிரச்சனை, உள்ளத்திலே ஒரு நிம்மதியற்ற நிலை. ஏன்? காரணம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேறுகிற அந்த ஒரு ட்ராக்ல நம்ம போகாதனால. என்னங்க அர்த்தம்? தேறி கொண்டிருக்கிற அந்த பாதையிலே போகாதபடினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையை துச்சமாய் எண்ணி, ஆண்டுடைய பாதையை துச்சமாய் எண்ணி, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானசாரம் எடுத்துட்டேன், அவ்வளவுதான், அதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? அதுக்கு மேல என்ன செய்ய? ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு மேலதான் வாழ்க்கையே ஆரம்பிக்குதுன்றார். ஆமென். அதுக்கு மேலதான். இன்னைக்கு அநேகருக்கு அந்த சீக்ரெட் புரியவே இல்லை. ஸ்கூலுக்கு சேர்ந்துட்டேன், ஸ்கூல்ல சேர்ந்தாச்சு, புக்கு வாங்கியாச்சு, அவ்வளவுதான்ப்பா. அப்படியா? அதுக்கு மேலதான் வாழ்க்கை இருக்குது. அந்த மாணவன் படிக்கணும், பள்ளிக்கு ஒழுங்காய் செல்லணும். பள்ளிக்கு ஒழுங்காய் செல்ல ஆரம்பித்தாலே கொஞ்சம் தேர்ச்சி உண்டாக ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். எங்க எங்க சொல்லுங்க சத்தமா? பள்ளிக்கு, ஸ்கூலுக்கு ஒரு மாணவன் லீவ் எடுக்காம ஒழுங்கா போக ஆரம்பிச்சுட்டா அப்படின்னாலே தேர்ச்சி உண்டாக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளையே, வாழ்க்கையின் சூழல்களிலே தேவனுடைய உதவி, தேவனுடைய ஆதரவு அது எங்கே இருந்து வரும்? உங்களுடைய தேறின வாழ்க்கையில் இருந்து வரும். ஆமென். உங்களுடைய தேறின வாழ்க்கையிலிருந்து. ஆண்டவர் உள்ளான வாழ்க்கையை தான் அவர் பார்க்கிறார். நீங்களும் நானும் ஒருவேளை இந்த முகத்தை பார்த்து நம்ம சில பிஹேவியர் செய்வோம், முகத்தை பார்த்து பேசுவோம். அந்த முக பாவனையை வைத்துத்தான் இப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, இப்படி இருக்கிறாங்க நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் முகத்தை அல்ல, இருதயத்தை, தேர்ச்சியை பார்க்கிறார். உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வதற்கு அவர் முகத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்திற்குள்ளே தேர்ச்சி இருந்தால் தேவ கரம் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவ கரம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவ கரம் இல்லை, வேற கரம் இருக்குது. என்ன கரம்? பாரம் என்ற கரம், பிசாசுடைய கரம். மேலே எந்திரிக்க முடியாதபடி, ஜெயிக்க முடியாதபடி, தேவனுக்காய் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சாதிக்க முடியாதபடி, பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாதபடி சாத்தானுடைய கரம் அநேகரை அமுக்கி கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய பார்வை இல்லாததினாலே அது அநேகர் புரிந்து கொள்வதில்லை. என்னமோ தெரியலங்க, என்னால என்ன செய்ய முடியல, எந்திரிக்கவே முடியல, என்னமோ தெரியலங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால ஃப்ரீயா இருக்க முடியல. இதுதான் காரணம். புரிஞ்சுக்கங்க, சாத்தானுடைய திட்டம் என்ன? நாம் யாருமே தேறக்கூடாது என்பது. நாம் யாருமே தேறிவிடக் கூடாது. இந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டு பாட புத்தகமாகிய வேதத்திற்குள்ளே சிந்த போகணும். சிந்த போச்சுனாலே சாத்தானுக்கு அது தோல்விதான். ஆமென். ஹல்லேலூயா.
அது தோல்வியா மாறிடும். என்ன முந்தியெல்லாம் இந்த சகோதரி, இந்த சகோதரன், இந்த பிள்ளை, இந்த வாலிபன் வேதத்தை சிந்திக்க மாட்டான், வேதத்தை சிந்திக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. இப்ப என்ன புதுசா கொஞ்சம் தீவிரம் காட்டுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சோதனையை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தி பார்ப்போம். என்னது? கொஞ்சம் சோதனையை பாட புத்தகத்துக்குள்ளே போக 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 சோதனை கொஞ்சம் கூடுற மாதிரி தெரியும். எப்படிங்க சொல்லுங்க? கூடுற மாதிரி தெரியும். ஆமாவா இல்லைங்க? ஒரு மாணவன் ஸ்கூலுக்கு போகாத வரைக்கும் எந்த பரீட்சையும் கிடையாது அவனுக்கு. இருக்குமா? மாத தேர்வு கிடையாது, மிட்டம் டெஸ்ட் கிடையாது, அப்புறம் என்ன இலி? குவார்டர்லி கிடையாது, ஹாஃப் ஏலி கிடையாது, அப்புறம் ஆனுவல் ஒண்ணும் கிடையாது. ஸ்கூலுக்கு போகாத வரைக்கும் எந்த பரீட்சையும் கிடையாது, எந்த ஹோம்வொர்க் கிடையாது. என்ன பள்ளிக்கு ஸ்கூலுக்கு போன உடனே தூங்காம முழிக்க வேண்டியிருக்கு, காலையில வெள்ளனா எந்திரிக்க வேண்டியிருக்கு, நாளைக்கு பரீட்சைக்கு படிக்க வேண்டியிருக்கு. ஐயோ தூங்க முடியல, ஐயோ சிந்தபூரம். கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். எதுக்கு? தேர்ச்சிக்கு நேராய் போவதற்கு. ஆமென். கொஞ்சம் ஜபத்தை கூட்டுறோம், கொஞ்சம் அதிகமா ஜெபிப்போம். நான் தேரணும்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில. நம்ம முந்தியெல்லாம் இந்த வேதத்தின் பக்கம் போக மாட்டேன், ஆனா இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன். படிப்போம். காலையில ஒரு அதிகாரம், சாயங்காலம் ஒரு அதிகாரம் படிச்சு கொஞ்சம் தியானிக்க கொஞ்சம் சோதனை கூடுற மாதிரி இருக்கு. ஐயோ என்னடா பிரச்சனை? விடாதீங்க, திரும்ப அதற்குள்ளே மூழ்குங்கள். பாட புத்தகமாகிய வேதத்திற்குள்ளே நீங்கள் உள்ள போக 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 சோதனைகளை ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பாட புத்தகத்தை படிக்க எப்படிங்க சொல்லுங்க எல்லாரும்? பாட புத்தகத்தை படிக்க மந்த்லி டெஸ்ட் என்னங்க? ஆனுவலே சூப்பரா எழுதலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா பாடப்புத்தகத்தை என்ன செய்யணும்? வேதத்தை படிக்க இதை அதிகமாக்க கொஞ்சம் சோதனை. மந்த்லி டெஸ்ட் மாதிரி வரும், கொஞ்சம் சின்ன சோதனையா. வேதத்தை இன்னும் ஆழமா போக ஆஃபேலி மாதிரி வரும், பெருசா வரும். ஐயோ இவ்வளவு கஷ்டமா, இவ்வளவா? இன்னும் கொஞ்சம் ஆண்டவரே, நான் வேதத்திற்குள்ள ஆழமா போறேன், கூட்டங்களை மிஸ் பண்ண மாட்டேன், சண்டே போவேன், ஈவினிங் போவேன், அடுத்து செவ்வாய்க்கிழமை போவேன். ஆனா ஆனுவல் மாதிரில சோதனை வருது, தாங்க முடியலையே. சோர்ந்து போகாதீங்க, தேவ கரம் உங்க மேல இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாய் மாறுவதற்காக தேவனுடைய ஆதரவின் கரம் உங்க மேல அமர்ந்திருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இவன் மேல அமர்ந்துச்சு. யார் மேல? எஸ்ரா மேல. வேத புத்தகத்திலே தேறின வேத பாரகன். எப்படிங்க? தேறின வேத பாரகன். தேர தேவ கரம் அவன் மேல். எவ்வளவு ஆச்சரியமான சாட்சிகள் பாருங்க. இதெல்லாம் வாசிக்க உள்ளம் ஆனந்தம் அடைகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள கர்த்தர் அவர் கூட இருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் கூட இருக்கிறார். மீண்டும் வாசிங்க அந்த வசனத்தை. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். எஸ்ரா தேறின வேதபாரகனாய் மாற தேவ கரம் இருக்க அவனுடைய ஆதரவின் கரம் இருக்க அவன் கேட்டவைகளை எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாராம். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே, எவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு நாள் கேட்கிறேன் ஆண்டவரே, பார்க்க மாட்டீங்களா? தேர்ச்சி பெற சிந்திங்க. ஃபர்ஸ்ட்
தேர்ச்சி பெற நீங்க தேறுவதற்காக மாறுங்கள். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பாட புத்தகத்துக்குள்ளே மூழ்குங்கள் முதலாவது. அப்புறம் நீங்க கேட்காமலே அவர் செய்வாரு. வேத வசனம் ஒவ்வொரு வார்த்தையும் பொய்யானதல்ல, ஆணித்தரமான வசனங்கள். ஆமென். தேவ வார்த்தை ஒன்றும் பூர்த்தியாகாமல் திரும்பி வராத வார்த்தைகள். அப்படியே சொன்னது சொன்னதுதான், சொன்னது சொன்னதுதான். உங்களது தேவை இன்னதென்று அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். உங்களுடைய தேவை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் சூழ்நிலை அவருக்கு தெரியும். உங்களுடைய வீட்டினுடைய சூழல் அவருக்கு தெரியும். உங்களுடைய உள்ளத்திலே என்ன ஓடுகிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். மற்றவங்க சொல்லி ஒண்ணு ஆண்டவருக்கு தெரிய வேண்டாம், அவருக்கு தெரியலாம். தெரிஞ்சும் அப்புறம் ஏன் விட்டுக்கிட்டு இருக்காரு? தேறினவர்களாய் மாற விரும்புகிறார். தேறின அந்த ஸ்தானத்துக்கு நீ வான்னு சொல்றாரு. ஏங்க, உலகத்தின் ஆசிரியரே டீச்சரே ஒரு மாணவன் பாடத்தை என்ன செய்ய மாட்டான் சரியா, ஆனா மார்க் வேணும், ஃபீஸ் கட்டி இருக்கிறான், பெரிய ஃபீஸா, புக்கெல்லாம் அழகா இருக்குது, எல்லா புக்கையும் வாங்கிட்டான், அருமையான பேகு, சட்டை, பேண்ட், ஷூ சுத்தமா போட்டுட்டு வரான், சாயங்காலம் வரைக்கும் சுத்தமா இருக்குது. உடனே அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் இறக்கப்பட்டு, பரவாயில்ல இந்த பையன் அப்படின்னு ஹாஃப் ஏலில பரீட்சையில ஒன்னும் எழுதல, ஆனா 100 மார்க் வச்சுக்கடா சொல்லுவாரா கேளுங்க. இந்தடா கொஞ்சம் ஒரு 80 மார்க் வச்சுக்க. சார் என்னால முடியல சார், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மேம் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னால படிக்க முடியல, தூக்கம் ரொம்ப வருது, என்ன சிந்தனை ஓடவே மாட்டேங்குது. அப்படியா, சரிப்பா, இந்தா உனக்கு 100க்கு. எந்த டீச்சர் அப்படி செய்வாங்களா சொல்லுங்க? ஆண்டவரை மட்டும் நம்ம அப்படி எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரை மட்டும் அது போல எதிர்பார்க்கிறோம். ஐயோ ஆண்டவரே, நான் ரொம்ப பலவீன, ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் மார்க் சேர்த்து போட்டு விடுங்க. உங்களுக்கு தான் முன்னமே தேவைகள் தெரியுமே அன்னு சொல்றாரு. நோ, உன்னை எதற்காக அழைத்தேனோ, உன்னை எதற்காக மீட்டு கொண்டேனோ, அந்த நோக்கத்தை அறிந்து நீ மாறாத வரைக்கும் தேவக்கரம் மேலே அமராது. உதாரணங்களை பாருங்கள், வேதம் தெளிவாய் இருக்கிறது. தேறினவர்களாய் மாறும் பொழுது நீங்க கேட்காமையே உங்க மேல தேவ கரம் வந்து அமருது. நம்மளா சொல்லுவோம், ஆண்டவரே உங்க தேவ கரம், அப்படி கேட்போமா? நம்ம கேட்க மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே என் தேவைகளை சந்திங்க, என் பிரச்சனையை மாத்துங்க, எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும், எனக்கு இந்த சம்பளம் பத்தல, எனக்கு கொஞ்சம் கூட்டி கொடுங்க, இதெல்லாம் சொல்லுவோம். இந்த பூமிக்குரிய அந்த பேச்சு நடையோடு. ஆண்டு சொல்றாரு, ஒண்ணும் இல்லப்பா, நீ அதை பத்தி சிந்திக்காத, டோன்ட் வரி. நீ தேறினவனாய் மாற மாற நான் இந்த விஷயத்துக்கு அப்படி அல்ல, என்னுடைய மொத்த கரமும் உன்மேலே வந்து அமர ஆரம்பித்து விடும். அல்லேலூயா, ஆமென். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் என்னிடத்தில் விரும்புவது தேர்ச்சி. அநேகருடைய வாழ்க்கையிலே புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஆவிக்குரிய பலன் இல்லாம, பாவங்களை ஜெயிக்க முடியாம, கோபத்தை ஜெயிக்க முடியாம, பொறாமையை ஜெயிக்க முடியாம, இன்னும் மாம்ச குணங்களை ஜெயிக்க முடியாம, ஆண்டவர் ஏக்கத்தோடு பார்க்கிறார். என் மகன், என் மகள் எப்போது தேறினவனாய் மாறுவார்கள். பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே
1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. என்னங்க? மாம்சத்துக்குரியவர்கள் விசுவாசிகளை பார்த்து, ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆனவர்களை பார்த்து யார் சொல்லுவது? அப்போஸ்தலனாகிய பவுல், ஆவியானவர் பேசுகிற வார்த்தை என்ன? நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேச முடியல. எப்படி ஆவிக்குரியவர் என்று என்ன செய்ய முடியல? பேச முடியாமல் அவங்க இன்னும் மாம்சத்துக்குரியவர்கள், அப்புறம் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும். நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க, அப்படி சிந்திச்சுதான் உங்ககிட்ட நான் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கீழே வாசிங்க. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். என்னது? ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் போதுமான அந்த பலன் இல்லாததாலே சத்தான சத்தான ஸ்ட்ராங்கான உணவை, போஜனத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண முடியாம சாஃப்ட் உணவா உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? பாலை என்னது? ஈஸியா உள்ள போற மாதிரி. தேறினவர்களாய் மாறு என்று பேச முடியலன்னு சொல்றாரு. தேரணும், ஸ்ட்ராங்கா மாறணும். ஆண்டவர் இப்படிப்பட்டவர், நீ ஸ்ட்ராங்கா மாறாத வரைக்கும் உனக்கு உதவி செய்ய மாட்டார் என்று தேவையான அந்த சத்தான உணவை உங்களுக்கு என்ன செய்ய முடியல? கொடுக்க முடியலன்னு சொல்லி அந்த விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு. உங்களை என்னை பார்த்து அப்படி ஒருவேளை ஆண்டவர் சொல்லிடுவாரோ? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. தேறினவர்களாய் மாறுவதற்கான சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். நான் யாருன்ற உணர்வு இருக்கட்டும். நான் யாரு? ஏன் நான் மீட்கப்பட்டவன்? ஏன் நான் ஆண்டவரை தேட வேண்டும்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய், தேறினவர்களாய் மாற தேவன் உதவி செய்வாராக. எஸ்ரா தேறின வேதபாரகன். எங்க மீண்டும் வாசிங்க அந்த வசனத்தை. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். போதுங்க. தேறினவர்களாய் மாற ஒன்று தேவ கரம், ஆதரவின் கரம் மேலே இருக்கும். இரண்டாவது, தேவ சித்தப்படி என்னவெல்லாம் கேட்கிறோம் அதெல்லாம் நமக்கு செய்யப்படும், அது வாய்க்கும். மூன்றாவது, இருதயம் பக்குவமாய் மாற ஆரம்பிக்கிறது. என்னங்க? தேறின வேதபாரகனாய் இருந்ததாலே. என்னங்க? எப்படிங்க? தேறின தேர்ச்சி பெற்ற வேதபாரகனாய் இருந்தபடினாலே தேவ கரம் மேலிருந்தது. அவன் கேட்டவைகள் எல்லாம் அவனுக்கு கிடைத்தது. அடுத்தது, இருதயம் பக்குவமாய். அது தானாய் அவன் செய்திருக்க முடியாது, தானாய் அவன் செய்ய முடியாது. வேதத்தை அதாவது தேறி கொண்டிருக்கிற வேதபாரகனாய் இருந்தபடினாலே இருதயத்தை மெச்சூர்டாய், ஆண்டவருக்கு ஏதுவான, ஆண்டவரை தேடுகிற இருதயமாய், சாட்சியுள்ள இருதயமாய், அந்த வேதத்தின் பால் மிகவும் வாஞ்சியுள்ள இருதயமாய் அவனால் மாற்ற முடிந்தது. தேறி கொண்டிருந்தபடினாலே அநேகருக்குடைய வாழ்க்கையில இருதய தேர்ச்சி, இருதயம் சரியா இன்னும்
பக்குவப்படாமல். இருதய பக்குவம். ஏஜ் கூடிருச்சு. ஏஜ் என்ன செய்யுது? கூடிக்கிட்டு இருக்கு. சின்ன பிள்ளையா இருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமா ஏஜ் கூடுது, கூட மேரேஜ் முடியுது, பிள்ளைகள் பிறக்குது, வேலைக்கு போறோம், இன்னும் அப்படியே. ஆனா இருதயம் மட்டும் அப்படியே இருக்குது. எந்த ஒரு பக்குவம் இல்லாமல், பேச்சிலே பக்குவம் இல்லை, சிந்தையிலே பக்குவம் இல்லை, பிஹேவியர்ல பக்குவம் ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் எங்க போயிங்க? நான் எங்கேயும் போக வேணாம், வேதத்துக்குள்ளே முழுகுங்க. ஆமென். வேதத்துக்குள்ள. வேதம் உங்களை பக்குவப்படுத்தும், வேதம் உங்களை முதிர்ச்சியாக்கும், வேதம் உங்களுக்கு தேவையான இருதய பக்குவத்தை. யார்கிட்ட நம்ம எப்படி பேசணும், யார்கிட்ட நம்ம எப்படி பேசணும், யாரை எந்த விதத்துல பார்க்கணும், ஃபேமிலியை எந்த விதத்துல ஹேண்டில் பண்ணணும், ஆபீஸ்ல பிரச்சனையா, வீட்டுக்குள்ள பிரச்சனையா, ஆலயத்துல பிரச்சனையா, அதை எப்படி ஹேண்டில் செய்வது என்ற அந்த பக்குவ இருதயம் வேதத்திற்குள்ளே இருந்துதான் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. வேதம் அந்த அனந்த ஞானத்தை கொடுக்கும். வேதம் அந்த அனந்த ஞானத்தை. இன்றைக்கு அநேகர் இந்த வேதத்தை பழைய புஸ்தகங்க. இது என்ன புஸ்தகம்? பழைய புஸ்தகம். 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை வாசிச்சு என்னங்க ஆக போகுது? இப்படி முரண்பாடாய் சிந்திச்சு வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க. எங்க காலம் மாறிடுச்சு. முந்தி மாறி ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் வாசிக்க முடியுமா? வேகமான உலகங்க, பிஸியா இருக்குது. ஒரு 10 வசனம், அப்புறம் கொஞ்சம் முன்னேற்றம், கொஞ்சம் 5 வசனம், இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம், 2 வசனம், இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம். காலண்டரை திருப்பு. ஏன்? அன்னைக்கு ஒரு வசனம் இருக்கு, அதை பார்த்துட்டு ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் வாசிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கண்டிப்பாய் வேதத்துக்கு நேரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும், வாசிக்கணும். வாசிக்கப்பட்ட அந்த அதிகாரங்களிலே எந்த வார்த்தையின் மூலமாய் அல்லது எந்த வசனத்தின் மூலமாய் தெய்வம் உங்களோடு பேசுகிறது போல இருக்கிறதோ அதை பிடிச்சுக்கணும். இருக்கணுமா? அதை என்ன செஞ்சுக்கணும்? பிடிச்சுக்கணும். பிடித்துக்கொண்டு அந்த சிந்தனையாய் அன்றைக்கு முழுவது வாழ வேண்டும். முழுமையாய் வேதத்துக்கு நேரத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும், வாசிக்கணும். 2 பிரிவிலையும் ஒரு அதிகாரம் வாசிக்கணும். நீதிமொழிகள் ஒரு அதிகாரம் வாசிக்கணும். வாசிக்கிறதுல 2-3 வசனங்களின் மூலமாவது ஆண்டவர் கட்டாயம் என்ன செய்வாரு? பேசுவார். அதை இறுக்கி பிடிச்சுக்கங்க. ஒரு நாளும் ஏமாற்றப்பட்டு போகவே மாட்டோம். ஒரு நாளும் இருதயம் மந்தமாய் இருக்கவே இருக்காது. மெச்சூர்டாய் மாற ஆரம்பிக்கும். என்னங்க? யாரிடத்துல என்ன பேசுறது அல்லது எப்படி பேசுறது, பெற்றோர்கிட்ட நம்ம எப்படி பேசணும், பிள்ளைகள்கிட்ட நம்ம எப்படி பேசணும், உடன் விசுவாசிகள்கிட்ட நம்ம எப்படி பேசணும், ஊழியக்காரர்களிடத்துல நம்ம எப்படி பேசணும், புருஷ மனைவிக்குள்ள கூட நம்ம எப்படி பேச வேண்டும் என்ற அனந்த ஞானம், அந்த பக்குவம் பைபிள்ல. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பிரிவினை புருஷ மனைவிக்குள்ள. ஏன்? சில குடும்பங்களிலே மேஜரான சில பாவங்கள் இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் சில குடும்பங்களிலே என் மனைவி இந்த வார்த்தை பேசிட்டா, அவ பேச்சு பூரா இப்படிதான் இருக்கு, என் புருஷன் இந்த வார்த்தை பேசுறான், எப்ப பார்த்தாலும் இந்த பேச்சினாலேயே அநேக பிரிவினைகள். வேதத்தை வாசித்து தியானிச்சு பாருங்க. பேச்சுக்கள், வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிறவைகளாய் மாற ஆரம்பிக்கும். உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், ஆமென், உங்கள் வாயிலிருந்து உண்டாகிற வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாய், தேறுதலின் வார்த்தைகளாய், ஊன்ற கட்டுகிற உருவாக்குகிற வார்த்தைகளாய் அப்படி மாற மாற வீட்டுக்காரர் யோசிப்பாரு,
வெளியே 1000 பிரச்சனை இருக்கட்டும், என் பொண்டாட்டிட்ட போய் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தானாலே, அவ பேச்ச கேட்டாலே போதும், என் மனசு ஃப்ரீ ஆயிரும். அப்படி சொல்லணும். அந்த சொந்தம் இந்த சொந்தம் பிரச்சனை தாங்க முடியல, ஐயோ என்னடா செய்யறது, என் புருஷன்ட்ட போய் 2 நிமிஷம் உட்கார்ந்து கொஞ்சம் ஃப்ரீயா பேசி, என் புருஷன் பேசினாலே போதும் என் உள்ளம் அப்படி வரணும். இன்னைக்கு அப்படி இருக்கா? மூடின வாய ஓபன் பண்ணிராத, தயவு செய்து. காலில் விழாத குறையா நான் கேட்கிறேன், வாயை திறந்துடாத. அப்படிதானே? இதுதான் உண்மை இன்னைக்கு உலகம். உங்களையும் என்னையும் கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். ஆமென். புதியவர்களாய் மாற்ற விரும்புகிறார், தேறினவர்களாய் மாற்ற விரும்புகிறார். அன்பு மகனே மகளே, நீ தேர்ச்சி பெறாமல் பிசாசின் ஆளுகைக்குள்ள இருந்தது போதும் என்று விரும்புகிறார். நீ தேறினவனாய் மாற வேண்டும், உன் இருதயம் பக்குவப்பட வேண்டும். அதனாலே உன் குடும்பம் உயிருள்ள குடும்பமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், பிறர் பார்த்து ஆச்சரியப்படுகிற குடும்பமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. தேறினவர்களாய் மாற பிரயாசப்படுவோம். ஒன்னும் செய்ய வேணாம், அந்த பிரயாசத்தை இதுக்குள்ள போடுங்க, அதுதான் வழி. நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுவோம்.